திமுக வந்து உண்மையான அதிமுக ஆயிடுச்சு. அண்ணா செங்கோட்டை என்ன திமுக வந்து உண்மையான அதிமுக ஆயிடுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இருக்கவங்க எல்லாருமே நேற்று சேர்ந்த வைத்திலிங்கம் முதற்கொண்டு எல்லாருமே அதிமுக தான் இருக்காங்க. உன் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எந்தெந்த கட்சியில வந்தாங்க? சிடிஆர் நிர்மல்குமார் எந்த கட்சியில இருந்தாரு? ஏடிஎம்கேல தான் இருந்தாரு. அப்புறம் சங்கியா மாறினாரு. அப்புறம் இப்ப திருப்பி உன் கட்சிக்கு வந்திருக்காரு. இப்ப மறைமுக சங்கியா இருக்காரு. சரி, அப்புறம் வந்து துப்புனா தொடச்சு போன்னு ஒருத்தர் சொன்னார்ல, நாஞ்சில் சம்பத்தையா. அவர் யார் மூஞ்சில துப்புறாரு இல்லையா, கூடி சீக்கிரம் உன் மூஞ்சில துப்ப போறாரு, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அவர் எந்த கட்சியில சேர்ந்தவர்? ஏடிஎம்கேல இருந்தாரு. திமுக வந்து இப்போ உன் கட்சிக்கு வந்துருக்காரு. அப்புறம் ரெட்போர்ட்னா யாருன்னு தெரியும்ல, செங்கோட்டையன் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாரு? ஏடிஎம்கேல இருந்திருக்காரு. இப்ப வந்து உன் கட்சியில ஜாயின் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் வந்து ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஏதோ திமுக சேர்ந்தா மட்டும் உனக்கு ஏன் அவ்வளவு வன்பா? ஏன்னா நீ ட்ரை பண்ண எப்படியாவது வந்து தமிழக வெற்றி களத்துல அப்படியே இழுத்துடலாம்னு நினைச்ச. உன் கட்சியில வந்து உண்மையான ஒரு தலைவன் கிடையாது, தத்துவம் இல்லாத ஒரு தலைவர், விசில் அடிச்சா குஞ்சுகள், எவனா ஒருத்தனாவது உருப்படியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் உன் கட்சியில இருக்கிறவங்க ஒரே ஒரு ஆண்மகனுக்கு இல்ல நீ எடுத்துக்கியா அம்மாவாசை ஆதவர்ஜுனா, நான் உன்கிட்ட சேலஞ்ச் பண்றேன். நீ சரியான ஒரு ஆண்மகனா இருந்தா பிஜேபி இந்த மூணே வார்த்தை தான். அது சும்மா நீ விமர்சனம் பண்ணாத, கண்டனம் எல்லாம் தெரிவிக்காத. உங்க நண்பனோட படம் ரிலீஸ் ஆகல, அப்புறம் நீங்க சிபிஐ விசாரணைக்கு போறீங்க, அப்புறம் வந்து உங்களுடைய கொள்கை எதிரி, அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க பாசிச பாஜக. அவ்வளோ வந்து உங்களுக்கு முதுகெலும்பு, துப்பு, திராணி, தைரியம் இதெல்லாம் ஏதாவது இருந்தா பிஜேபின்ற வார்த்தையை மட்டும் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாம நீங்களே தொடர்நடிங்க மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. கடைசியா நீ எப்ப பொதுக்கூட்டம் நடத்தின? ஃபர்ஸ்ட் மக்களுக்காக நீ எப்ப நீ குரல் கொடுத்த? கடைசியா வந்துட்டு உங்க அண்ணனும் உன் கட்சிக்காரங்களாம் சேர்ந்துட்டு அந்த நாமக்கல்ல வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நீ மக்களை சந்திச்சிருக்கீங்க? இருக்கும் இடம் காப்பாத்துக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசக்கூடாது. அது இல்லாம லாட்டரி வித்து எத்தனை குடும்பங்கள் வந்து உங்க குடும்பமா சேர்ந்து வந்து கொலை பண்ணிருக்கீங்கன்றது அது உனக்கே தெரியாது. ஏன்னா உனக்கு லாட்டரி மூலமா காசு வருது. நீ ஏன் மாமனார் சொத்துக்கு ஆசைப்பட்டு, உன் மச்சானே சொல்லியிருக்காப்புல, உன் மாமனார் சொத்து கிட்டத்தட்ட வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் காமனோட பில்டிங் உன் மாமனார் சொத்து 456 கோடி வந்து ஊழல் பண்ணிருக்க. நீ எல்லாம் பேசுறதுக்கு குறைந்தபட்ச தகுதியே கிடையாது. நான் ஒரே ஒரு சவால் தான்ப்பா, நீ உன் மாமனார் உனக்கு இருக்காருல்ல, பேக் போனா உனக்கு இருக்காருல்ல, ஏகப்பட்ட காசு வச்சிருக்கல, நீ ஒரு ஆண்மகன் தானே. பிஜேபின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியா? நான் சேலஞ்ச் பண்றேன். சேலஞ்ச் மிஸ்டர் ஆதவர்ஜுனா டு ஸ்பீக் ஒன்லி ஒன் திங், பிஜேபி. முடியுமா உன்னால? இல்ல உன் கட்சியில் இருக்கிற உயர்மட்ட தலைவர் யாராவது ஒருத்தராவது பிஜேபின்னு வார்த்தையை சொல்லுங்க. ஐயோ, உங்க அண்ணனோட படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, அவ்வளவு அழுத்தம் தராங்க, ஏன் பிஜேபின்ற வார்த்தையை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? தொடர்நடிகீங்களா இருக்கீங்க?